பள்ளி கல்வித்துறை என்பது இன்னைக்கு வெகு மோசமாக சீரழிந்திருக்கிறது. மாணவர்களிடத்தில் படிப்பு என்பது இல்லை, கல்வித்தரம் குறைந்து விட்டது. ஒழுக்கம்ங்கிறது ஒன்று என்ன அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்க. இந்த நாட்டோட ஒன்றுபட்டு அவர்கள் நிற்கவில்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்துயிசத்தை அப்யூஸ் பண்ணலாம், யார் வேணால் அப்யூஸ் பண்ணலாம், யாருமே அதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் ஜந்துக்களாகவே இருப்பார்கள். கொஞ்ச நாள் அவங்க போராடுவாங்க, அவங்க மறதி ஜாஸ்தி. சேவியருங்கிறவன் யாரு? மதம் மாற்றுவதற்காக இங்கே வந்த பாதிரியார். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஒருத்தர் வெட்டிக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது, சியாக்கு ஆகாது, சுன்னிக்கு ஆகாது, சியா நாடு சுன்னி நாடுக்கு பிரச்சனை, இது எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்க முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். இந்த ஆண்டில் மட்டும் 500 அங்கன்வாடிகள் இழுத்து மூடல். தனியார் நர்சரி பள்ளிகளுக்காக திராவிட மாடல் செயல்படுகிறதா? ஊராட்சி முதல் பாராளுமன்றம் வரை முஸ்லிம்களுக்கு உரிய விகிதாச்சாரத்தில் ஒதுக்கீடு. திராவிட கட்சிகளை மிரட்டும் ஜவாஹிருல்லா. பொன்முடியின் சைவ வைணவ அநாகரிக அவதூறு பேச்சு குறித்து விசாரிக்கவில்லை என்றால் சிபிஐக்கு மாற்றுவோம், உயர்நீதிமன்றம் காட்டம். கன்னியாகுமரி தக்கரை பெந்தகோஸ்தே பாஸ்டர் பாலியல் வழக்கில் கைது. போராஹியா முஸ்லிம்கள் காப்பீர்கள். ஷேக் அஷாத்துல்லா, உஸ்மான், உமர் மதானி மௌலி பேச்சு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்கிறப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கும். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிகுமார். திமுக அரசு பதவியேற்றிருந்தது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக கையாண்டுட்டு வரும். ஒன்று கீழடியாக இருக்கணும், இல்லாட்டி மருத்துவத்துறையாக இருக்கணும், இல்லாட்டி என்ன கல்வி. இந்த கல்வித்துறையில் என்னமோ திமுக சாதித்த மாதிரி காட்டிக்கொள்ளார்கள். ஆனால் உண்மை நிலை மீது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளிதழில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மையங்கள் கிட்டத்தட்ட 501 மையங்கள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் புள்ளி விவரமாக சில பட்டியலோட வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 54,000க்கு மேலே அங்கன்வாடிகள் இருக்கிற நிலையில் 28,000 மையங்கள் மட்டும்தான் முறையாக செயல்பட்டு வருது. இதில் சில மையங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஊழியர் நியமனம் பற்றாக்குறையின் காரணனால சில மையங்கள் செயல்படுறதுல சில இடர்பாடுகள் உள்ளது. அதில் ரொம்ப அதிகமாக மூடப்பட்ட அங்கன்வாடி மையங்கள் எந்தெந்த மாவட்ட வாரியம் பார்த்தீங்கன்னா திருச்சி தான் முதல் இடத்துல இருக்குது, 147 மையங்கள். அதனைத் தொடர்ந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதற்கு முக்கியமான பிரச்சனை, இந்த பின்புல பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் மட்டுமே ஒரு அங்கன்வாடியில் இருக்குது, இல்லை அவர் உதவியாளர் இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு பிரச்சனை. சில இடத்துல அங்கன்வாடி ஊழியரை நியமனம் பண்ணாது. இதன் காரணமாகவே செயல்படுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இதனால என்ன படுதுன்னா, பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அங்கன்வாடிக்கு அனுப்புறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. இந்த சிக்கல்னால என்ன ஆகும்னா குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு அப்படி நிபுணர்களோட கருத்து சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாருங்க? தமிழகம் தான் கல்விக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி அடிக்கடி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு துதிப்பாடி கல்வி அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பத்தையும் அவங்களுடைய மகனையும், ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறார் அவருடைய பையனை, இப்படியாக அது துதிப்பாடக்கூடிய ஒரு வேலையை தவிர மற்ற வேற எந்த வேலையும் அவர் செய்கிறாரா இல்லையான்றது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கு. இன்னைக்கு அங்கன்வாடி மையங்கள் இவ்வளவு மூடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் இப்போ வருது. அதாவது இந்த ஆண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 500 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுலேயும் கூட ஒரு பெரிய கணக்கு சொல்லும்பொழுது இவ்வளோதான் கணக்கில் இருக்குது. ஆனால் செயல்படுவது என்பது அப்படிங்கிறது ரெண்டுக்குள்ள கணக்கு வித்தியாசத்தை பார்த்தாலுமே எக்கச்சக்க வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஆட்சி வந்த உடனே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வந்த உடனே அந்த கல்வியில் ஒரு மிகப்பெரிய சேவை செய்ய கிளம்புனாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்கேஜி யூகேஜி எல்லாத்தையும், அதாவது அந்த ஆரம்ப பள்ளியில் இருக்கக்கூடிய எல்கேஜி அந்த கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் மூட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோடனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது. அப்படி ஒரு எதிர்ப்பு வந்தோடனே அப்புறம் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, அதை திறந்து வச்சாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா,
அதுக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க டெம்பரவரி ஆசிரியராக வச்சுருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையும் வெவ்வேறு வேலை பணிக்கு அனுப்பிட்டாங்க. திரும்ப அந்த போராட்டத்திற்கெல்லாம் எல்லாரும் மக்களுடைய எதிர்ப்புக்கு அப்புறம் ஐயோ பிரச்சனையாயிரும் போல இருக்கே, அதை திறக்கும் பொழுது ஆசிரியர்கள் பற்றாக்குறையினோடனே இந்த அங்கன்வாடி டீச்சர்கள்லாம் அதை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அது இப்படி ஒரு வேலையை பார்த்தாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் அதாவது கல்வி நிலை, அதாவது நான் சொல்றது எலிமெண்டரி ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், இதுல கூட வேகன்சிங்கிறது நிறைய இருக்கு. எப்படி அதை சமாளிக்கிறாங்கன்னா, வெறும் டெம்பரவரி ஸ்டாப்ஸை வச்சு இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸ்டாப்ஸை பர்மனெண்ட்டாக நீங்கள் பண்ணாமல் டெம்பரவரி ஸ்டாப்ஸ் வச்சு அதில் பல பள்ளிக்கூடங்களில் முக்கியமான தலைமை ஆசிரியர் கூட இல்லாமல் பள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த மாதிரியான தகவல்கள்லாம் அந்த கூட பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. நேற்றுக்கு தான் நம்ம இந்த ஸ்ரீடிவிலேயே நம்ம பார்த்தோம், இந்த மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் எப்படி அதனுடைய தரம் இன்னைக்கு எப்படி இருக்கு, மக்கள் அதாவது குழந்தைகள் எப்படி வந்து ஒழுக்கக்கேடு அப்படின்னு சாதாரணமாக சொல்லி கடந்து விட முடியாது. அந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்கிறதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்து கல்வி, இப்போ ஒழுக்கம் இல்லைன்னா எப்படிங்க படிப்பு வரும்? முதல்ல வந்து அடிப்படை வந்து ஒழுக்கம். இடையில ஒருக்கா அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, மாணவர்கள் வந்து படிக்கலைன்னா கூட ஒழுக்கமா இருக்காங்க அரசு பள்ளியில அப்படின்னு அவராக ஒன்று சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், இந்த பள்ளிக்கல்வித்துறை பத்தி அந்த பள்ளிக்கூடல மாணவர்களுடைய பிரச்சனைகள், அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ஒன்று ஒன்றா இன்னைக்கு வெளியில வரும் பொழுது மிகுந்த அதிர்ச்சி தரக்கூடியதாக, அதாவது வெளியில வரக்கூடிய செய்திங்கிறது இப்போ 1% தான். அதை நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவா. ஆனா உள்ளுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது வெளியில் தெரியாமல், அதாவது நியூஸ் பேப்பர் கண்களுக்கு தெரியாமல், மீடியாவின் கண்களுக்கு வெளியில வராமல் இருக்கக்கூடிய செய்திகள் ஏராளம். அவைகள் என்றுமே வெளியில வரப்போறதும் இல்லை. ஏன்னா வெளியில சொல்லியாச்சு, ஏதாவது ஒரு இந்த ஆட்சியை பத்தி ஏதாவது ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியாச்சு அப்படின்னா உடனே அவன் மேல வந்து ஒரு வழக்கு போடுறது அப்படிங்கிறத இந்த அரசு ஒரு வாடிக்கையாக வச்சிருக்கு. அவன் எங்க இருந்தாலும் அவனை போய் தேடி பிடிச்சிட்டு வந்தாலும் வழக்கு போடுவாங்க. அது ஒரு காமன் இதா வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. ஏன்னா அது ஒரு ஹிட்லர் அரசுங்கனால அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த அங்கன்வாடி அப்படிங்கிறது வந்து இந்த வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த அங்கன்வாடி. ரெண்டாவது, இந்த அங்கன்வாடியில தான் வந்து நிறைய அந்த குழந்தைகள் வளரக்கூடிய குழந்தைகள் நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்க முடியாத சமயத்துல இங்க ஊட்டச்சத்துக்களும் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் வந்து பராமரிக்கப்படுறதுக்காக தான் மெயின் அந்த அங்கன்வாடிங்கிறது கொண்டு வந்தது. ஏன்னா 3 வயதுக்கு மேல 3 வயதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எல்கேஜில போய் சேர்த்திருவாங்க. அப்ப அந்த அந்த அதற்கு முன்னாடி உள்ள பருவம், அந்த காலகட்டங்களில் பெற்றோர்களால் வீட்டில் வச்சு பார்த்துக்க கொள்ள முடியாத நிலை, அவர்கள் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இந்த அங்கன்வாடி வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது. இப்போ அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை அங்கே யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைய எப்படி யார் அனுப்புவாங்க, யார் பராமரிப்பாங்க? அதற்கான ஆயா, அதற்குரிய அந்த சப்ஸ்டாப்ஸு, அப்புறம் ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், இது மாதிரி யாரும் இல்லை ஒரு டீச்சர் மட்டும் இருந்தால் எத்தனை குழந்தைகளை அவங்களால பார்த்துக்க முடியும்? இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து இல்லை அப்படின்னா இப்போ யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்போ நாங்கள் வந்து அதாவது இப்போ எதுனாலும் ஏதாவது ஒன்று கேட்டால் அதனால தான் இப்போ நீதிமன்றமே கூட இடையில சமீபத்தில் கேட்டுச்சு, எதுக்கு எடுத்தாலும் ஃபண்ட் இல்லைன்றீங்களே அப்படின்னு. இப்போ தமிழகம் திவால் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு கூட நீங்கள் அடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன சொல்ல போகிறாங்க? நிதி இல்லை. அப்புறம் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசு கல்விக்கு பெரிய அளவில் நிதி அளிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த போஷான் அபியான் திட்டத்துல கூட வந்து பெரிய தமிழகத்துல வந்து முறைப்படி அது அமல்படுத்தப்படவில்லை. அதுலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. கேட்டா அதுலயும் இதே போல எது கேட்டாலும் நீங்க நிதி இல்லை, மத்திய அரசு நிதி வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒதுக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். ஆர்டிஇ அதுவும் இன்னைக்கு தர மறுத்துட்டு இருந்தாங்க. கேட்டா அதுக்கும் மத்திய அரசு நிதி தரல, அதனால அதுக்கு வழக்கெல்லாம் போனாங்க. ஆனால் கோர்ட்டு தீர்மானமாக சொல்லிடுச்சு, நீ வந்து மத்திய அரசு தரலன்னு சொல்லிலாம் நீ ஒதுங்க முடியாது, நீ நிதியை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆர்டிஐ நீ அமல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட் வந்து கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஒன்னொன்னும் இப்போ பாருங்க, ஆதி திராவிடர்கள் மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய ஹாஸ்டல்லா அங்கே சரியானபடி பொருட்கள் சப்ளை இல்லை, அதனால அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான சாப்பாடே கிடைக்காம
அந்த ஆசிரியர் அங்க வேலை செய்யறவங்க அவங்களே வந்து கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு மளிகை கடையில போய் சாமான் வாங்கிட்டு வந்தோம், மளிகை கடையில கடன் வச்சிருக்கோம் சொன்ன நிகழ்வுகள்லாம் இங்க நம்ம பார்த்தோம். இப்படி ஒன்னொன்னா இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சமீபத்தில் இப்பதான் கட்டி முடிச்ச ஒரு பள்ளிக்கூடம், அதுல கூரை பிஞ்சு உழுகுது. அப்ப மாணவர்கள் காயமடைகிறாங்க. அப்ப யார் அதற்கு பொறுப்பு? அந்த ஏதோ ஒரு மாணவர் இறந்து போயிருந்தால் அந்த உயிருக்கு யார் பொறுப்பாவார்கள்? இங்க ஏதோ ஒரு ஆள், மகாவிஷ்ணு ஒரு ஆள் ஏதோ மறுபிறவி அப்படிங்கிறத பத்தி பேசிட்டாராம், திருக்குறளை பத்தி பேசினாராம். உடனே அவர் வந்து எப்படி இந்த கருத்துக்களை விதைக்கலாம்? என்னிடத்தில் வந்து இப்படி பேசுவதா, என்னது என் இடத்துல வந்து எப்படி பேசுவது, இது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு கொதிச்சு பொங்கி எழுந்து எல்லா நடவடிக்கையும் எடுத்தார். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது ஏன் எங்க போறாரு அவரு? அப்பெல்லாம் எங்க காணாமையே போயிடுறாங்களே. இன்னைக்கு எந்த துறையை நீங்க எடுங்க, இது வந்து கல்வித்துறை மட்டும் கிடையாது. இன்னைக்கு மருத்துவத்துறை எடுத்துட்டாலும் ஒரு போட்டோ ஷூட் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. காலையில ஜாக்கிங் போறது ஒரு வீடியோ எடுத்து போடுவாரு. அதாவது வேக்கண்டா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் ரெய்டு பண்ற போய் இதுக்கு போன விசிட்டு போன முதல் அமைச்சர் இவரா தான் இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதனால தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு டைம் வந்து இப்போ அந்த என்ன ஓரணியில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு ஓரணியில் தமிழகம் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதில் வந்து பேசுகிறாராம் ஸ்டாலின். திடீர்னு கால்வார் தான் பேசுகிறாராம். என்ன நடக்குதுங்க அப்படிங்கக்கூடிய லெவலில் இவங்க வந்து ஒரு ட்ராமாவை காமித்து கொண்டு மற்ற மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கரை ஓட்டிக்கொண்டு இப்படியே இவங்களுடைய இந்த காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, பள்ளி கல்வித்துறை என்பது இன்னைக்கு வெகு மோசமாக சீரழிந்திருக்கிறது. மாணவர்களிடத்தில் படிப்பு என்பது இல்லை, கல்வித்தரம் குறைந்து விட்டது, ஒழுக்கம் வந்து ஒழுக்கம்ங்கிறது ஒன்று என்ன அப்படிங்கிற ரேஞ்சில் இன்னைக்கு வந்து நிலைமை போய் கொண்டிருக்கிறது. போதைப் பொருளுடைய நடமாட்டம் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்திலேயே அது வந்து விற்கக்கூடிய நிலைமையில அந்த படிக்கக்கூடிய மாணவர்களே அதை விற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த போதையினால பாலியல் பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களையும், அதாவது ஆசிரியர்களிடையுமே முறை தவறி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை பார்த்து பயந்த காலம், ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்த காலம் எல்லாம் இன்னைக்கு இங்கே தமிழகத்துல மாறி போய் எப்படி இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்கள் தான் மாணவர்களை பார்த்து இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மாணவர்களை நீங்க அடிக்க முடியாது. அப்ப மாணவர்களை நீங்க அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவன் என்ன வேணா இப்ப செய்யறான். இப்ப நீங்க ஏதாவது போய் தட்டி கேட்டாச்சுன்னா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு போய் கேட்டேன்னா, நான் உடனே போய் அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இந்த ஆசிரியர் தான் காரணம் அப்படின்னு இப்போ எழுதி வச்சா, இப்போ என்ன ஆகுது, அந்த ஆசிரியர் உடனே சஸ்பெண்ட் பண்ணப்படுகிறார்கள், அவர் வேலையை அவருடைய வேலைக்கு உழவிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் என்ன நினைப்பாங்க, எப்படி எக்கேடே கேட்டு போட, நான் மாச சம்பளம் வாங்கிட்டு நான் போறேன், என் வரையில பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு இந்த திராவிட ஆட்சிகள் கொண்டு வந்து விட்டுருக்கு. கடைசியா இன்னைக்கு வந்து இந்த அங்கன்வாடிக்கும் ஒரு மூடு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதே லெவலில் போனால் இவங்க அடுத்த இந்த ஆட்சி முடிகிற சமயத்தில் அங்கன்வாடி மிச்சம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் நமக்கு இங்கே வருது. இதில் வேற இவர் தான் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாராம். இந்த காலை உணவு திட்டத்தை வந்து வெளிநாடுகளில் பார்த்து அதை இதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க அந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்தினாங்கன்ற அந்த ஸ்டீனு சிக்கரு இந்த ஆப்பிரிக்காவில் போய் ஒன்று பண்ணாங்க. ஆமாம், இவங்க பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா அந்த கம்பெனிக்கு நல்ல லாபம்ங்க. இவங்க இதை பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே இது ஃபேக்குடான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் அவனுக்கு பணம் கொடுத்து பண்ணதுல போக இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு லாபம். சரி, இந்த மாதிரியான ஒரு துக்ளக் தர்பார் ஆட்சி இங்க வந்து நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். திராவிடம் ஒழிந்தால்தான் கல்வி உருப்படும் என்பதற்கு மேலும் மேலும் இந்த செய்திகள் உறுதி செய்கின்றன. இதுல கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல டாஸ்மாக் கடையும் மூடுங்க அப்படின்னு கோர்ட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. மூடின கடையா, குறைஞ்சபட்சம் மூடி போட்ட கடையை திரும்ப திறக்காதீங்க அப்படின்னு கோர்ட்டு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் டாஸ்மாக் கடைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகின்றன. அதே நேரத்துல இந்த மாதிரி கல்வி நிலையங்கள், அங்கன்வாடிகள் குறைந்து கொண்டே வருகின்றன. எவ்வளோ கான்ட்ராஸ்ட். இப்ப இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், திராவிட எதன் பக்கம் இருக்கிறது, கல்வியின் பக்கம் இருக்கிறதா இல்ல
போதையின் பக்கம் இருக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப தமிழகம் எந்த ரேஞ்சில் போகும், அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லால் வந்து தஞ்சாவூர்ல ஒரு ப்ரெஸ் மீட்ல கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட் பேட்டியில பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு ஓட்டு இல்லை என்பது நன்றி கெட்ட செயல் என்றதுல சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு அவரு. அந்த பேட்டியில வந்து என்ன முதல்ல சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் குறைவாக உள்ளது. மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து குறைந்தபட்சம் லோக்சபாவில் 80% இருக்க வேண்டும், 80 எம்பிக்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 24 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். மேலும் சமூக பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. சர்ச்சார் கமிட்டியான அறிக்கையை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அனைத்து கட்சிகளும் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. மேலும் வந்து வேட்பாளர் தேர்வில் வந்து தொகுதி வரையறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கூட்டுத்தொகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய தொழில் இரண்டாக பிளவுபடுத்தப்படுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டிக்கார். மேலும் திமுக அரசை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு வழங்கிய 3% இடஒதுக்கீடு, அது முன்னாள் முதல்வர் கருணாநிதி வழங்கிய இடஒதுக்கீடுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த இடஒதுக்கீடு அதிகரிக்கவில்லை என்பதால் திமுக ஓட்டு போட மாட்டோம் என்பது சொல்வது நன்றி கெட்ட செயல் அப்படின்னு சொல்றாரு. மேலும் திருப்போணம் லாக்அப் டெத்தை பற்றி சொல்லப்படும் போது இந்த மரணங்கள் வந்து சட்டவிரோதமானது, அதிகாரி உத்தரவிட்ட அதிகாரி யார் என்று சொல்ல வேண்டும், தமிழ்நாடு போலீசாரிடம் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, எனவே முதல்வர் சிபிஐக்கு வழக்கை மாற்றியதால் இருந்தால் உண்மை மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த ஜவாஹிர்லாலுடைய இந்த ஒரு கோரிக்கை, அதாவது பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், இதுதான் வந்து மதத்தின் அடிப்படையில் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த கோரிக்கை தான் அன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமானது. அப்ப மீண்டும் இது போன்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு ஜவாஹிர்லால் வைத்திருக்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட ஆபத்திற்கு வழிகோலும் என்று பாருங்கள். இப்ப நான் சொல்றேன், அன்னைக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லக்னோ பேக்ட்ல தான் முதன்முறையாக டூயல் எலக்ட்ரோயிட், அதாவது இரட்டை வாக்குமுறை என்பதை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த இரட்டை வாக்குரிமை தான் இன்றளவும் அதாவது அதற்கு பின்னாடி சுதந்திரம் வரும் பொழுது இந்த நாடு 2ஆக பிரிவதற்கு காரணமாக இருந்தது. இதை எங்க வேணா யார் வேணாலும் இதை சொல்ல, ஏன்னா அந்த மத பாகுபாடு என்பதுதான் அன்றைய தேதியில வந்து வந்தக்கூடிய டிவிஷன் ஆஃப் அந்த ரிலீஜியன் பாகுபாடு வந்தது அங்கதான். அது உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1946 எலெக்ஷன். அப்ப அந்த 1946 ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது அந்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்னு சொன்னா 28 தொகுதி முஸ்லீம், அதாவது தமிழகத்தை மட்டும் நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் அதான் நடந்தது. ஆனா தமிழகத்தை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம்னா கூட 28 சீட் முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கப்படுகிறது. பேலன்ஸ் உள்ள மற்ற சீட்ல வந்து காங்கிரஸ் வந்து நிற்கிறது. அப்ப காங்கிரஸ் வந்து என்ன கோரிக்கை வைத்திருக்கிறது? அகண்ட பாரதம், முழு பாரதத்திற்கான விடுதலை என்ற கோரிக்கையின் பிரகாரம். ஆனால் 28 தொகுதிகள் என்ற அந்த முஸ்லீம் லீக்கினுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை இருந்தது. அப்ப நீங்க நல்லா ஒரு விஷயத்த பார்க்கணும், அந்த 28 தொகுதிகளிலும் முஸ்லீம் லீக் மட்டுமே வென்றது, காங்கிரஸ் வெல்லல. அப்ப என்ன முஸ்லிம்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாருங்க. இந்த நாட்டோட ஒன்றுபட்டு அவர்கள் வந்து நிற்கவில்லை. தனி இனம், தாங்கள் தனி அப்படி என்பதை, அதில் தங்களுடைய மெஜாரிட்டியை காமிக்கணும் என்பதை அன்னைக்கு நிரூபித்தார்கள். இன்னைக்கு இதே போல ஒரு விகிதாச்சாரம் கொடுத்தால் என்னவாகும் என்று பாருங்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கோரிக்கையை இன்னைக்கு வைத்து இதற்கு நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இன்னைக்கு நம்ம அதாவது என்ன சொல்றோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. நம்ம இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுதே ஸ்ரீ டிவியில நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். என்ன ஆகும், எந்தெந்த ஜாதிகளுக்கு ஜாதிகளுடைய அந்த கணக்கு வழக்குகள் தெரிய வரும் பொழுது அந்தந்த ஜாதி அரசியல் மேலோங்கும், ஜாதி சங்கங்கள் கூடும், ஜாதி கட்சிகள் கூடும். இதானே நடக்க போகுது. அப்போ ஜாதி மோதல்கள் அதிகரிக்குமா குறையுமா? ஜாதி மோதல்கள் இயல்பாகவே அதிகரிக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல
அதை யார் பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள்? அப்ப இந்த துலுக்க கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள். அப்ப மீண்டும் இந்த கோரிக்கை என்பது ஒரு பிரிவினைவாதத்திற்கு வித்துடும். அதில் நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கோரிக்கை, அதாவது இந்த கோரிக்கையை வச்சு இப்ப மாநாடு நடத்த போறாராம். யார் நடத்த போறாங்க? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த மாநாடை நடத்த போகிறது. எங்க நடத்த போகுது? முருக பக்த மாநாடு நடந்த அதே அம்மா திடலில் நடத்த போகிறார்கள். சரி, முருக பக்த மாநாடு நடத்தும் பொழுது எத்தனை நிபந்தனைகள்? 53 நிபந்தனைகளை காவல்துறை விதித்தது. யார் வரணும், இ பாஸ் வேணும், என்ன பேசலாம், அரசியல் பேசக்கூடாது, கோர்ட் வேற சொல்லுது அரசியல் பேசக்கூடாது, இத்தனை நிபந்தனைகளை விதித்தார்கள். மாணவர்கள் வரக்கூடாது, சிறுவர்கள் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது. அதுக்கிடையில கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் இவ்வளோ பேர் இங்க கூடினார்கள் என்றால் பெங்களூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பீடு வரும். இவ்வளவும் வைக்கப்பட்டது. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மாநாட்டிற்கு இந்த நிபந்தனைகள்லாம் விதிக்கப்படுமா, விதிக்கப்படாதா? அப்ப ஸ்டாம்பீடு இங்க நடக்காதா? இப்ப இவங்க நடத்தினா மட்டும் இல்ல, அப்படி ஸ்டாம்பீடு நடத்தினா இவங்கெல்லாம் சாக மாட்டாங்களா? இல்ல அவங்களுக்குலாம் காயங்கள் ஏற்படாதா? இந்த கேள்வி இப்ப தமிழக அரசு இதுக்கு என்ன சொல்ல போகுது? சரி, அப்படி இந்த டிஎம்எம்கே மாநாட்டுல என்ன விவாதிக்க போகிறார்கள், என்ன கோரிக்கை வைக்க போகிறார்கள்? தேர்தல்ல விகிதாச்சாரப்படி அவர்களுக்கான பங்கு. அப்ப இந்த கோரிக்கை தான் நாட்டை பிரிவினைப்படுத்திய ஒரு கோரிக்கை. அப்ப அந்த கோரிக்கை தான் நாங்கள் பேச போகிறோம். அதை முன்வைத்து தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம். அதுவும் முருகபக்த மாநாடு நடந்த அதே திடல்ல நடத்த போறோம். அதற்கு போட்டியாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இந்த தமிழக அரசு அனுமதி கொடுக்குமே ஆனால் அப்ப இந்த பிரிவினைவாதத்திற்கு தமிழக அரசு துணை போகிறதா? அப்ப தமிழக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, அப்ப அதனாலதான் திமுக அரசுக்கு ஓட்டு போடுறத நீங்க ஓட்டு போடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? அப்ப இதுக்கு திமுக அரசு இதுக்கு பின்னணியில நின்று செயல்படுத்த போகிறதா அப்படி என்கக்கூடிய கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா நீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க பார்க்கணும். இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது, இந்த அமைப்பை தொடங்கியவர் ஜவாஹிருல்லா, ஜைனுலாப்தீன், இவங்கெல்லாம் இணைஞ்சுதான் எஸ்.எம். பாக்கர், இன்னைக்கு அந்த பாக்கர் இல்லை, ஹைதர் அலி, இவங்கெல்லாம் இணைஞ்சு தொடங்கினது தான் அன்னைக்கு இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இன்னைக்கு ஜைனுலாப்தீன், அன்னைக்கு டிஎம்எம்கே அரசியல் சார்பாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜைனுலாப்தீன் அவர்கள் பிரிந்து போனார். இந்த டிஎம்எம்கேனுடைய அலுவலகத்துல தான் பாஷா தங்கி இருந்தார். யார் அந்த பாஷா? கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான அந்த பாஷா. இப்பயும் பாருங்க என்ன நடந்தது. டிஎம்எம்கேனுடைய ஆம்புலன்ஸ் தான் பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. நான் இன்னைக்கு டிஎம்எம்கே ஒரு தனி அரசியல் கட்சி, இது பயங்கரவாதத்திற்கெல்லாம் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, கோவையில நடந்த குண்டுவெடிப்பு பயங்கரவாதமா இல்லையா? அப்ப அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்திய அல்லுமா தலைவராக இருந்த பாஷாவினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு ஏன் டிஎம்எம்கேனுடைய ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டது? கேள்வி வருதா இல்லையா? சரி, இந்த டிஎம்எம்கேனுடைய யூத் விங்காக என்ன இருந்தது? இந்த டிஎம்எம்கேவினுடைய யூத் விங்காக ஒரு காலத்துல இருந்தது எம்என்பி, மனித நீதி பாசறை. அந்த மனித நீதி பாசறை எதோட லிங்கா இருந்தது? அறிவகத்தோட லிங்கா இருந்தது. அந்த அறிவகம் எங்க இருந்து எப்படி உருவாக்கப்பட்டது? அது பிஎஃப்ஐ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவானது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதே போல இந்த டிஎம்எம்கேனுடைய தலைவர் ஜவாஹிருல்லாவுடைய முன்னாடி காலம் என்ன? சிமியில இருந்த ஒரு எக்ஸ் மெம்பர், சிமியில அவர் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான இது இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க விக்கிபீடியால டிஎம்எம்கே போய் பாருங்க, ஜவாஹிருல்லாவை பற்றி போட்டு பாருங்க, எக்ஸ் சிமி லீடர்னு வருமா இல்லையான்னு பாருங்க. ஆனா நான் சிமி பயங்கரவாதத்து அப்படிலாம் இல்ல, சிமி தடை செய்யப்பட்டது. ஆனா நாங்க அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒருத்துக்காக அந்த பயங்கரவாதத்தை எல்லாம் ஏதோ அதனுடைய இன்னொரு ஃபேஸ் தான் இது. பிரஸ்டன் காலேஜ் அப்படின்னு இருக்கு. அந்த பிரஸ்டன் காலேஜினுடைய கைடன் பிலாசபர், அதனுடைய மென்டார் அப்படின்னு எல்லாம் என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். அப்படிங்கிறது யாரு? பிலால் பிலிப்ஸ். அந்த பிலால் பிலிப்ஸ் யாரு? பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாதி. ஏன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அடிப்படைவாத கருத்துக்கள். அது பயங்கரவாதத்தை தூண்டுவதாக இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாராலும் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட
பிலால் பிலிப்ஸ். அப்ப அந்த கல்லூரியில இவர் வந்து ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்கிறார், கொஞ்ச நாள் டைரக்டராகவும் இருந்திருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் வந்து இன்னைக்கு டிஎம்எம்கே, இன்னும் சொல்ல போனா அபுபக்கர் சித்திக் இன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறான். அந்த அபுபக்கர் சித்திக் அந்த அபுபக்கர் சித்திக்கு வந்து எப்படி அவன் வந்து ட்ரெயின் ஆனா அப்படிங்கக்கூடிய அந்த கதைகள் எல்லாம் பேக்ரவுண்ட்ல அப்படியே பின்னாடி எடுத்துட்டே போனா, இப்பதான் சமீபத்துல நம்ம ஸ்ரீ டிவில அந்த வீடியோவை கூட நம்ம வெளியிட்டோம். அவன் கடைசியாக அந்த அபுபக்கர் சித்திகை பத்தி எல்லாம் வரும் பொழுது, அந்த அபுபக்கர் சித்திக்கு தான் ஏர்வாடி காசிம் அப்படிங்கிறவனுக்கு வெடிகுண்டு பயிற்சி அளித்தான் அப்படின்னு சொல்றான். சரி, அந்த ஏர்வாடி காசிம் யாரையெல்லாம் கை காட்டுகிறான் அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அதை பார்க்கும் பொழுது அவன் வந்து மெயினா சொல்றது டிஎம்எம்கேல ஜைனுல் ஆப்தீன் கை காமிக்கிறான், டிஎம்எம்கேவை கை காமிக்கிறான். அப்ப அந்த டிஎம்எம்கேல யாரெல்லாம் வந்தாங்க? இவர்கள்லாம் தானே இருந்தார்கள். இன்றும் டிஎம்எம்கேல ஜவாஹிருல்லா இருக்காரு. இப்பயும் கூட ஜவாஹிருல்லா எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாருன்னு பாருங்க. கோவை அரபிக் கல்லூரி, அந்த கோவை அரபிக் கல்லூரியில தான் கோயம்புத்தூர்ல அந்த கார் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள், அங்க பயிற்சி கொடுத்தவர்கள், அவர்களை எல்லாம் அங்க வந்து அந்த கோவை அரபிக் கல்லூரியில தான் கைது செய்தார்கள். அப்ப கைது செய்யப்படும் பொழுது அந்த கோவை அரபிக் கல்லூரிக்கு ஆதரவாக பேசியவர் ஜவாஹிருல்லா. ஏதோ ஒருத்தர் 2 பேர் அங்க இருக்கிறவங்க தப்பு செஞ்சா மொத்த கல்லூரியை மூடணுமான்னு கேட்டா, வரிசையாக அந்த கல்லூரி முதல்வர் முதற்கொண்டு கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப அதற்கு ஆதரவாக பேசியது யாரு? ஜவாஹிருல்லா. பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டது. அப்ப தடை செய்யப்பட்ட பொழுது ஜனநாயகத்தின் குரலை நெருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி பிஎஃப்ஐக்கு ஆதரவாக பேசியது இதே ஜவஹர்லா. பிஎஃப்ஐ என்ன அவங்களுடைய மிஷன் என்னவா இருந்தது? 2047 இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது. எத்தனை வீடியோக்கள் வந்து கேரளால நடந்த பிஎஃப்ஐ ரேலியில என்னெல்லாம் முழக்கங்கள் வைக்கப்பட்டன, அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்தது. நம்ம ராமலிங்கம் கொலை செய்தது யாரு? பிஎஃப்ஐ. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஜவாஹிருல்லா யாரின் பக்கமாக பேசிக் கொண்டிருக்கார்? அப்படிப்பட்டவர்கள் ஒரு மாநாடை நடத்துவார்களாம். அந்த மாநாட்டிற்கு எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்துக்கள் நடத்தக்கூடிய ஒரு முருக பக்த மாநாடு என்று சொன்னால் அதுக்கு 1000 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வழக்கு வேற போடுவாங்க. அப்ப இந்த தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட, அதாவது எது இந்த நாட்டினுடைய பிரிவினைக்கே அடிகோலியதோ, எந்த கோரிக்கை, எது அன்னைக்கு எந்த லக்னோ பாக்ட்னால இந்த நாடு இன்னைக்கு 2ஆக பிரிந்து நிற்கிறதோ, இன்னைக்கு நாட்டுல கூட அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமான விஷயமாக இருக்கிறதோ, அதே கோரிக்கையை திரும்ப வச்சு நாங்கள் ஒரு மாநாடு நடத்துவோம். அந்த மாநாட்டிற்கு இந்த தமிழக அரசு அனுமதிக்குமானால் இந்த தமிழக அரசு பிரிவினையின் பக்கம் நிற்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதுவும் எப்படிப்பட்ட அமைப்பு என்பதற்கான பின்னணியும் நான் இங்கே கூறியிருக்கிறேன். அப்ப இந்த மாநாடு எப்படிப்பட்ட மாநாடாக இருக்கும் என்பதை இந்துக்கள் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவின் பொன்முடி, விழுப்புரம் முன்னாள் மாவட்ட செயலாளர், இப்போது பதவியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளார். இந்த பொன்முடியின் பேச்சு வெறுப்பு பேச்சின் காரணமாக அந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டது. அது சமமாக முன்வந்து சுமோட்டோவாக எடுக்கப்பட்டது. ஏன்னா எந்த இடத்துல வழக்கு பதிவு பற்றி அதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் எதுவுமே போடப்படலை. அப்படிங்கும்போது நீதிமன்ற கண்டிப்பின் காரணமாக அது எடுக்கப்பட்டது. இவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா வந்து பெண்கள் மற்றும் இந்து மதத்தில் கூட சைவம் வைணவத்தையும் பற்றியும் இணைத்து வச்சு இப்போ ஒரு மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு பேச்சை பேசினார். அது வந்து வெறும் மத சுதந்திரத்தை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பேச்சு பேசினார். அதனால் வந்து அதன் பின்னர் வந்து மதுமக்கள்கிட்ட வந்து பெரிய எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு வந்து ஆஹா இது வந்து நமக்கான ஓட்டை பாதிக்கப்படுமோ, அது மக்கள் பாதிக்கப்படல, மதம் பாதிக்கப்படல, இல்லை ஓட்டு பாதிக்கப்படுமோ என்ற காரணத்தினால வந்து என்ன பண்ணார் வந்து தமிழக திமுக முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வந்து பதவியை நீக்கினார். இந்த வழக்கை வந்து சுமோட்டோ எடுத்து வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சார் இப்போ வந்து அந்த வழக்கை வந்து நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 3 காவல் நிலையங்கள் பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 112 புகார்கள் தமிழகங்களும் பெறப்பட்டுள்ளன. சில புகார்கள் வந்து வெறுப்பு பேச்சுக்கு வரம்புகள் வரவில்லை என்ற காரணம் சொல்லி முடிக்கப்பட்டுள்ளது. அது எவ்வளவு தெளிவாக சொல்றாங்கன்னு பார்த்துங்க. மீதமுள்ள புகார்கள் புலன் விசாரணையில் நிலுவையில் உள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க. இது உடனே நீதிமன்றம் உடனே சொல்லியிருக்கு, நல்ல விஷயங்களை பேசலாம் இருக்கலாம், இப்படி ஏன் பேச வேண்டும் போலீசார் தயங்கினால் வழக்கு
மத்திய அரசின் கையில், அது ஒன்றிய அரசு நீங்க சொல்லக்கூடிய நீங்க வந்து மாநில அரசு மேல் நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்ட்டு வழக்கு வந்து 8ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுது அப்படின்றாரு. ரெண்டாவது எதிர்காலத்துல இருந்து இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா அமையும். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் எடுத்திருக்கோம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்துக்களை இழிவாக பேசினால் அதுக்கு எந்த வழக்குமே வராது. ஏன்னா என்ன வேணா பேசலாம். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கேயும் கூட பாருங்களேன், கோர்ட்டு தாமாக முன் வந்து இது மேலே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஏதாவது விசாரணை நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ இவர் வந்து பதவியிலிருந்து இவர் வந்து வெளியில் அனுப்பிச்ச உடனே பொன்முடியை அனுப்பிச்ச உடனே என்ன எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னா, ஆஹா அவர் வந்து ஹிந்து மதத்துக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து இந்த பொன்முடியை வந்து எல்லாரும் எதிர்த்த உடனே இவர் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அப்போவே ஸ்ரீ டிவியில் என்ன சொன்னோம், இது அதுக்காகலாம் கிடையாது. அவருடைய குடும்பத்திற்கு வழிவிடுவதற்காக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை வந்து அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டாரு. இதை தவிர அதில் வேற ஒன்றும் இல்லை. இது உடனே இந்து மத காவலராக இவர் மாறிவிட்டாருலாம் அதை பார்க்க முடியாதுன்றதை நம்ம தெளிவாக அன்னைக்கே சொன்னோம். அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையிலேயே இந்து மக்களினுடைய மனம் புண்பட்டு விட்டது, அதற்காக நான் வந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பாரா இருந்தால் முதல்வர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், இதற்கான விசாரணை இந்நேரம் முடிச்சிருக்கணும். சரியா இல்லையா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கல்யாண்ராமன் அவர்கள் அந்த மத புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக கூறினார், நடவடிக்கை எடுத்தீங்க. சரி, இப்ப நான் எனக்கு சொல்றேன், இல்லவே இல்லாத ஒரு கருத்தை அதுவும் ரொம்ப ஆபாசமாக நீங்க வந்து பொது வெளியில பேசியிருக்கீங்களே, அப்ப இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இது வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கல. அப்படி ஒரு வேளை நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னா இந்த அரசு வந்து ஒரு உண்மையான ஒரு மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறது, அப்ப இந்துக்களுக்கும் இந்த அரசு வந்து காவலராக இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீங்க வேணா பாருங்க, அது செய்யவே முடியாதுங்கிறதுக்கான விஷயங்கள் நான் பின்னாடி சொல்றேன். இப்ப கருப்பர் கூட்டம், அதாவது இவங்க தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தமிழ் கடவுள் முருகன். அப்படிப்பட்ட முருகனுடைய கந்த சஷ்டி கவசம். அப்போ இந்த மக்களுடைய உணர்வுல எந்த அளவுக்கு அந்த கந்த சஷ்டி கவசம் என்பது இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தன் இழிவாக பேசிவிட்டான். அப்படிங்கும் பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இங்க? அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு கண் துடைப்பு நாடகத்தை நடத்தி அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களையே திமுக சேர்த்து கொண்டதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப கருப்பர் கூட்டம் அந்த மாதிரி ஆச்சு. அடுத்தது மலக்குழி மரணம் அப்படிங்கிறத பத்தி தேவையே இல்லாம அங்கேயும் வந்து இங்க இந்து மதத்தை பத்தி கேவலப்படுத்தி பேசப்பட்டது. உண்மையிலேயே மலக்குழி மரணங்கள் இங்க நடந்த பொழுது அதை பத்தி இங்க யாரும் பேசல. மலக்குழி மரணங்கள் தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு அப்படின்ன போது அவன் கவிதை எழுத வரல. சம்பந்தமே இல்லாம நீ வந்து தேவையில்லாம ஒரு கவிதையை வந்து நீ எழுதி நீ பண்ண போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கிடையாது, நடவடிக்கை எடுக்கப்படல. இது எல்லாத்துக்கும் ஒரு அச்சாரமாக, இது எல்லாத்தையும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் உச்சமாக தூமு அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி என்ன பண்ணாரு, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கக்கூடிய மாநாடுல போய் பேசுற. அப்ப அங்க நீ இந்து மதத்தை பத்தி இவ்வளவு கேவலப்படுத்தப்பட்ட போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சரி, முதல்வர் இந்து திருமணங்களை பத்தி கேவலமாக நீ எங்க போய் நீ பேசுன? இந்து திருமணங்களுடைய மத சடங்குகள் பத்தி, அந்த மந்திரங்களை பத்தி கொச்சையாக ஆபாசமாக நீ எங்க போய் பேசுற அதையும்? அப்ப என்ன உள்நோக்கம் உங்களுக்கு இதுல இருக்கிறது? அப்ப வேண்டுமென்றே வந்து இந்து மதத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து வந்து முதல்வர்ல தொடங்கி அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அந்த தப்பை செய்த போது யாரு மீதும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனா பொன்முடி மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? இதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நம்ம சொல்றீங்களா? நிச்சயமாக இல்லை. இதற்காகலாம் நடவடிக்கை எடுக்கல. தன் குடும்பத்துக்கு வழிவிடுவதற்கு அந்த அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த அதாவது வயதானவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு வேலை, அதற்கு இது வாய்ப்பாக அவர் பயன்படுத்தினாங்க. அதனாலதான் சொல்றேன், தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்துயிசத்தை அபியூஸ் பண்ணலாம், யாரு வேணா அபியூஸ் பண்ணலாம், யாருமே அதுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் ஜந்துக்களாகவே இருப்பார்கள். கொஞ்ச நாள் அவங்க போராடுவாங்க, அவங்க மறதி ஜாஸ்தி, அவங்க மறந்துடுவாங்க, என்ன வேணா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் இது ஆன்மீக புரட்சி அரசு அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காரு அடிச்சு விடு பாபு. அவரை கொண்டு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஒரு 4
ஆதீனங்கள் ஜீயர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தி ஏதோ அவங்க காலிலெல்லாம் விழுந்து வணங்கி ஒரு சீனை போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அதோட வந்து அது மக்கள் வந்து இந்து மக்கள் மறந்து போயிடுவாங்க. அப்போ ஒரு 10 கோயிலுக்கு வரிசையாக கும்பாபிஷேகம் பண்ண அந்த கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்க போகிறது இந்துக்கள் தான். அது ஒன்றும் கவர்மெண்ட் ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது. ஆனால் என்ன கடைசியாக வந்து இது மாதிரிலாம் பண்ண தெரியாது நம்ம மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன எல்லாரும் வந்து சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் இந்துக்களை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் அவங்களுடைய கோபங்கள் நீடிக்காது. அதனால தான் வந்து ஏற்கனவே வந்து கருணாநிதி வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு நம் தமிழரை பார்த்து சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ இன்னைக்கு தமிழகத்துல தொடர்ந்து வந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் தடவையா கோர்ட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. அதற்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம வந்து தெரிவிக்கணும். அதுவும் சொல்ல போனா நீதிபதி ஆனந்த் வெங்கட் அவர்கள் தான் இதை வந்து சுமோட்டோவாக எடுத்து இதை வந்து இவ்வளவு தூரம் அது போவதற்கு அட்லீஸ்ட் இது இன்னும் லைவ்லையாவது இருக்கு. இல்லைன்னா இந்த கேஸை பத்தி யாரும் நினைச்சிட்டு இருக்க போறாங்களா? பொன்முடி இப்படி பேசுனதை பத்தி அன்றைய நிகழ்வு அதோட முடிஞ்சு போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வருவதற்கு இன்றும் அது பேசு பொருளாக இருப்பதற்கு அவருடைய முன்னெடுப்பு ரொம்ப மிகவும் அது காரணமா இருக்குது. அதனால நம்ம கோர்ட்டுக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும். இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்லியிருக்கார் இந்த வழக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக அமையணும் அப்படின்னு இன்னைக்கு வேல்முருகன் அவர்களும் இன்னைக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படிங்கும் பொழுது இது வந்து இனி இதுதான் இதற்கு ஒரு என் பாயிண்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா யார் வேணா இந்து மதத்தை பத்தி என்ன வேணா பேசலாம், கீழ்த்தரமாக கேவலமாக எப்படி வேணா அபியூஸ் பண்ணலாம் அப்படி என்கக்கூடிய நிலை இங்க வந்து மாற வேண்டும். கருத்து சுதந்திரம் என்பது எதுவரை என்றக்கூடிய ஒரு வரைமுறை இங்கு உருவாக்கப்பட வேண்டும். இப்ப கூட வந்து அலகாபாத் கோர்ட் ஒன்ல வந்து பிரதமர் மோடியை, அதாவது பிரதமரை வந்து இழிவாக பேசுவது என்பது கருத்து சுதந்திரமாகாது அப்படின்னு இன்னைக்கு அந்த கோர்ட் சொல்லியிருக்கிறது. அதே போல இந்து மதங்கள் தெய்வங்கள் இந்த மாதிரி யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படி என்பது ஒரு கருத்து சுதந்திரம் ஆகாது என்ற கூடிய ஒரு நிலை இங்க வந்து உருவாக வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இது வந்து இப்படி தொடர்ந்து கொண்டுதானே இருக்க போறது. தமிழகம் இதுல வந்து முன்னோடியாக இருக்கிறத பார்க்குறோம். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இதே போன்ற விஷயங்கள் தான் பங்களாதேஷ், அப்போ ஜம்மு காஷ்மீர்ல முன்னாடி, அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இங்கெல்லாம் நடந்தது. முதல்ல ஹிந்து தெய்வங்களை வந்து கேவலமாக பேசுவது, அப்புறம் கோவில்களை இடிப்பது, அப்புறம் அதாவது கோவிலில் வந்து அதாவது ஒரு விக்கிரகத்தை மட்டும் யாராவது மர்ம நபர்கள் இடித்து விட்டார்கள். அப்புறம் வந்து அந்த மர்ம நபர் யாருன்னா அவனுக்கு வந்து மூளை சரியில்லாத, மனநிலை சரியில்லாதவன். இந்த மாதிரி எல்லாம் போன நிலையில தான் இன்னைக்கு வந்து அங்க வந்து இந்துக்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டு இன அழிப்பு நடந்துட்டு இருக்கிறதை பார்ப்போம். அதனுடைய ஆரம்ப நிலையில தான் இன்னைக்கு வந்து தமிழகம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறோம். அதனால இந்த நிலை மாற வேண்டும். இந்த வழக்கு இந்த நிலையை மாற்றுமா பார்ப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மேக்கா மண்டபம், இங்க வந்து ஒரு பாதிரியார் பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிறிஸ்தவ மத பாதிரியார், ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த கிறிஸ்தவ மத பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, நீ தீர்க்க தரிசனத்தினால் உன்னுடைய நோய்கள் குணமடையும், அதற்கு நீ வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு விஷயம் அப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தக்கலையில் பகுதியில் இருக்க அந்த ஒரு இளம்பெண் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லைன்ற போது அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு கடவுளை வேண்டுதல் என்பது ஒரு பொதுவான விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் இந்த பெண்மணி இருக்காரு முழுக்க வந்து அந்த மேகா மண்டபத்தில் இருக்கிற பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்து சபையை வந்து முழுமையை நம்பி அந்த அம்மா போயிருக்காங்க. போனவுடனே போனவுடனே அங்கிருந்த போதகர் ரெஜிமோன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் கணவரின் உயிரணுவில், அதாவது விந்துவில் வந்து விஷம் இருக்கு, அந்த விஷயத்தை போக்கணும்னா நீ என்னுடன் வந்து நீ வந்து உறவு கொண்டாதான் வந்து அந்த விஷயம் போயிடும், அதற்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை பலாத்காரம் பண்ண முயற்சி இருக்கு. அந்த பெண்மணி அங்கிருந்து தப்பித்து வந்து இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் வந்து அந்த மதப்போதகர் கைது செய்யப்படுகிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இந்த தக்கலை செய்தி, அதோட சேர்த்து இன்னொரு செய்தியை கூட நான் சொல்ல நினைக்கிறேன். அதே கன்னியாகுமரி மாவட்டத்தை சம்பந்தப்பட்டது என்பதால் முதல்ல அந்த செய்தியை முடிச்சுட்டு நான் பின்னாடி வந்து நீங்க சொன்ன அந்த செய்திக்கு நான் வரேன். ராஜக்காமங்கலம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தெக்குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்காக அந்த கோவிலுடைய வருஷாபிஷேக நேரத்தில் வந்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச் வச்சிருக்காங்க அந்த கோவில் பேர்ல.
அந்த ஆர்ச் வச்சு அதுக்கு கீழே வந்து அவர்கள் வந்து நாடார் சமுதாயம் அப்படி என்பதை அதில் குறிப்பிட்டு அந்த ஆர்ச் வச்சிருக்காங்க. அப்போ அங்கே வந்த 2 காவலர்கள் இந்த ஆர்ச்சில் வந்து இந்த ஜாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களிடம் பிரச்சனை செய்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜாதி பெயரை வேணாலும் நீக்கிடுறோம், அந்த ஆர்ச்சர் அதெல்லாம் முடியாது, நீங்கள் அந்த போர்டையே மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பிரச்சனையை செய்திருக்கிறார்கள். அதற்கு உடனே அந்த மக்கள் வந்து அந்த பகுதியிலிருந்து நேராக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு, இது நாங்கள் வந்து வச்சு தான் தீருவோம், ஒரு போர்டு வைக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க, என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்க, ஏன் வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் இந்துக்களை வந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த 2 பேரையும் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் நாங்க இதை போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் முற்றுகையிட்டு, அதற்கப்புறம் மக்கள் வந்து முற்றுகை பெரிய அளவில் முற்றுகை இட்ட உடனே அந்த இதுக்கு போர்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இது நடந்திருக்கிறது. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரி என்பவர் யார் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ மத அதிகாரி. யார் அந்த போர்டை நீக்கணும்னு சொன்னவர். இதெல்லாம் பாருங்களேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி வந்து இந்த கிறிஸ்தவ மனோபாவம் வேலை செய்து கொண்டிருக்கு அப்படின்றத பாருங்க. போர்டு வைக்கக்கூடாது, இல்லை ஜாதி பேர், சரி ஜாதி பேர் எடுத்தாச்சு, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த போர்டு வைக்கிறது இல்லை? ஏற்கனவே மண்டைக்காடல்ல ஹைந்தவ சேவா சங்கம் அவங்க வந்து பாரம்பரியமாக வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது, வருஷம் நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநாடு, அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மந்திரி பிரச்சனை பண்ணி அது நடக்கலை. அப்புறம் போராட்டம்லாம் நடத்தி அந்த மாநாட்டை நடத்தினார்கள். அதை நம்ம பார்க்குறோம். அதே போல் தக்கலையிலிருந்து ஒரு பாரம்பரியமாக காவடி எடுத்து செல்லக்கூடிய வழக்கம் அந்த ஊரில் எவ்வளோ காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்ன பிரச்சனை வந்தது, இந்த வருஷம் அதை செய்யக்கூடாது. இவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் அங்கே யார் அந்த சமயத்தில் மந்திரியாக இருந்தாங்க, மனோ தங்கராஜ் மந்திரியாக இருந்தாங்க. அப்போ எப்படி மனோபாவத்தை பார்க்கறதா சொல்கிறேன், கிறிஸ்துவ மனோபாவம்ங்கிறது எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறேன். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலினுடைய கும்பாபிஷேகம், அங்கே நீ காவி கொடியை கட்டக்கூடாது, காவி கொடியை கட்டாமல் வேற என்ன கொடியை கட்டுவாங்க? கோவில் ஒரு உற்சவத்தில் காவி கொடி உனக்கு என்ன அங்கே வேலைன்னு கேட்குறேன். அப்போ அந்த காவி கொடி கட்டக்கூடாதுன்னு அங்கே பிரச்சனை பண்ணி அதற்காக ஒருவர் போராடி அதை மீண்டும் அந்த கொடியை கட்ட வச்ச சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த கன்னியாகுமரியில் வந்து அந்த விவேகானந்தர் ராக், அதுக்கு போகிறதுக்கு அந்த இடத்துல கூடிய போர்ட் ஜெட்டி, அதை வந்து நீங்கள் வந்து விரிவாக்கம் செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய செஞ்சால் நிறைய படகுகள் அங்கே நிற்கும், நிறைய பேர் வந்து உங்களுடைய அந்த இதில் போய் நம்ம போய் பார்த்துட்டு வர முடியும், விவேகானந்தா கேந்திராவில் போய் விவேகானந்தரை தரிசித்து வர முடியும். அதை தடுக்கணும், அதை நான் விரிவாக்கம் பண்ண மாட்டேன். அப்போ எப்படி வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஹிந்து மத அழிப்பு அப்படிங்கிறது இந்த மாவட்டத்தில் அங்கே ஒரே ஒரு கிறிஸ்தவ அமைச்சராக வந்த உடனேவே என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இதே போல தான் பாருங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஆராட்டு மண்டபம் அப்படின்னு ஒன்று இருக்குது, திருவனந்தபுரத்துக்கிட்ட. அந்த இதில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்படுது, அதனால அந்த மண்டபத்தை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அங்கே பத்மநாப சாமி வந்து ஆராட்டு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக அந்த மண்டபம் அதில் வந்து செய்வான். அப்போ அந்த மண்டபம் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு அதுக்கு கேட்கும் பொழுது அங்கேருந்து கிறிஸ்தவர்கள்லாம் அதை வந்து செய்யக்கூடாது, ஏன்னா அதை வந்து புனரமைச்சால் அது வந்து அங்கே இருக்க மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட மனோபாவத்தில் ஏன் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இன்னும் கூட பாருங்க, அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் சேவியருங்கிறவன் யாரு, மதம் மாற்றுவதற்காக இங்கே வந்த பாதிரியர். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மதம் மாறியவர்களை கொண்டு, அதாவது இப்போ ஹிந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக மதம் மாறியவனையே கொண்டு அவர்கள் கோவிலை அவர்கள் கையால் இடிக்கக்கூடியதை நான் பார்க்கிறதுனால் எனக்கு பேர் ஆனந்தம் அப்படின்னு சொன்னவன். அப்படி சொன்னவனுக்கு அந்த ஊர்ல திருவிழா வச்சு அதுக்கு லோக்கல் ஹாலிடே கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு இதுல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும்.
அப்ப கிறிஸ்துவர்கள் அப்படிங்கும் பொழுது அவனுடைய மனநிலையே என்னன்னா, தன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருமே தன்னை அவனாக மாற்றி விட வேண்டும், எதுவுமே இந்துக்கள் அப்படின்னு அவன் இருக்க வேற்று மதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மனநிலையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததா நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலையில் இந்த மாதிரியான ஒரு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பாதிரிகள் மத்தியில் அது என்ன சொல்றது, ஒரு இயல்பான ஒரு செயல் மாதிரி ஆகி கொண்டிருக்கு. நம்ம பல செய்திகள் நம்ம ஏற்கனவே இதே ஸ்ரீ டிவியில் கூட பார்த்துருக்கோம். நம்ம அதனால தான் சொன்னோம், இந்த பாதிரியாருங்கிற சிஸ்டமே கூட இனி நீங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூட நம்ம இங்கே பேசணும். காரணம் என்னன்னா, யூரோப்பில் இது போல பல சம்பவங்கள் நடந்து அதுக்கு அவங்க ஃபைன் கட்டியே அந்த யூரோப்பில் பல சர்ச்சுகள் காணாமல் போன நிலையே கூட இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இதெல்லாம் ஃபைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு சின்ன சிஸ்டமாக அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இது ஏதோ அவங்களுடைய உரிமை கேட்குற மாதிரியான நிலைமை இங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சுகளில் எல்லாம். நம்ம பல சம்பவத்தை லைனாக நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ சம்பவம் அதில் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது. நம்ம ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள்லேயே பல விஷயங்களை பற்றி இந்த மாதிரி பாதிரியார்களுடைய செக்ஷுவல் அசால்ட் ஆர் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நான் அந்த சம்பவத்தை பார்க்குறேன். அதில் ஏதோ காவல்துறை கைது செய்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு அவர் மேலே போக்சோ சட்டம் போட்டார்களா அப்படி என்பதெல்லாம் நமக்கு அதில் தெரியலை. கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி மட்டும்தான் நமக்கு வருகிறது. எந்த அளவுக்கு அந்த வழக்கையை அவங்க எடுத்துகிட்டு போய் இதுக்கு தண்டனை பெற்று தருவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா கைது பண்ணியிருக்கிறவர் ஒரு பாதிரி. ஸோ அதனால் இது எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா பாலவாக்கம் என்ன ஆச்சு, இந்த வழக்கு எங்கே இருக்குது, இப்போ இந்த வழக்கு என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா? இப்போ வரைக்கும் இருக்காது, தெரியாது. அந்த மாதிரி பல வழக்குகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அதனால் எனக்கு இதில் ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு அது ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்காத போது இதெல்லாம் என்ன நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாகி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில் நம்ம இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 செய்தியும் நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய மனப்பான்மை மனோபாவம் என்பது எப்படி இருக்கிறது, அவர்கள் ஏதோ இங்கே சேவை செய்ய வந்தவர்களாக நம்ம இந்துக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அன்பை பரப்புவதற்காக வந்தவர்கள், சேவை செய்வதற்காக வந்தவர்கள். அதனால் நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற நிலையில் இருக்கக்கூடிய பல இந்துக்களை நான் பார்க்குறேன். ஆனால் அது கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்து மதத்தை அழிப்பது மட்டும்தான் என்பதை இது போன்ற சம்பவங்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அசதுல்லா உஸ்மானி மதானி என்று ஒரு இஸ்லாமிய பிரீச்சர். இவர் மார்க்கஸ் இஸ்லாம் சினாரிஷியல் இஸ்லாம் அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. இவரோட பல்வேறு விதமான பேச்சுக்கள் யூடியூப்ல சமூக வலைதளம் நிறைய இருக்குங்க. அப்படி அவர் பேசப்படும் போது போராக்களின் மத தலைமையை பற்றி, மத தலைமைன்னா இமாம் தான், இமாம் அதிகாரம் குறித்து ஒரு ஒரு யூடியூப் வெளியே வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா இமாம் தான் இங்கே பொறுத்த வரைக்கும் கடவுளாக நினைக்கப்படுகிறார். போக்ராம் மதத்தில் போக்ராம் இமாம் சொன்னதுதான் இறை சொல் நம்புகிறார்கள். அவரோட வார்த்தைக்கு எதிராக எதுவும் செல்லாது. குறிப்பாக குரான் கட்டளைகள் எதுவும் இதுவாது. பொருளாதார மேம்பாடு கட்டுப்பாடு, இமாமுடைய வியாபாரம், சொத்து, நிலம், அவர் எதை கேட்டாலும், இப்போ பெண்ணை கேட்டால் கூட அதுக்கு ஒரு மகளிருக்கு எதை கேட்டாலும் கூட உடனே கொடுத்துரும். அப்படிதான் இந்த போரா இதில் இருக்கக்கூடிய இருக்கு. இது பெண்கள் மீதான உரிமையும் அந்த மதத்தில் பெருசா இல்லை. இமாமுக்கு அந்த அதிகாரம் இருப்பதால் இமாமை மட்டுமே அவர்கள் பெரும்பாலும் நம்புகிறார்கள். இமாம் சொல்றதா, இமாம் தான் அவங்களுக்கு ஹஜ் யாத்திரை, இமாமத்தை சுற்றி வருவார்கள். இவர்களுக்கு இந்த காபாவை சுற்றுவதோ இதை சுற்றுவதோ வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போரா மதத்தை பற்றி சொல்லியிருக்கார். இந்த செய்தி எடுப்பார்கள். ஆக இவர் போரா துலுக்கன்களை எல்லாத்தையும் இவர் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றார், அப்படிதானே அதை எடுத்துக்க முடியும். நாங்க தான் சகோதரத்துவத்தை மேலோங்குவது எங்களுடைய மதம் தான் அப்படின்னு நீங்க துலுக்கன்லாம் பேசுவோம். இங்க ஹிந்து மதத்துல தீண்டாமை பார்க்கப்படுகிறது, பாகுபாடு இருக்கு. ஆனா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்தா எந்த பாகுபாடும் கிடையாது, சகோதரத்துவத்தை பேணுவது எங்கள் மதம் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம திரும்ப கூட சொல்லுவார் என்ன அப்படின்னா, அங்கதான் சகோதரத்துவம் இருக்கு, அதனால நான் அதை போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல. அப்ப இதுதான் சகோதரத்துவமா?
இப்போ போரா கம்யூனிட்டி அவங்க ஒரு பிரிவு, ஷியா ஒரு பிரிவு, சுன்னி ஒரு பிரிவு, இந்த மாதிரி சுன்னியில் இன்னும் பல பிரிவுகள் இருக்கு. இப்படி பல பிரிவுகளாக இவங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்க மொத்தமாக கம்யூனிட்டி என்ன, இஸ்லாம் அப்படிங்கிறது கீழே தானே, அந்த முஸ்லீம் அப்படிங்கிறது கீழே தானே எல்லாமே வருது. அப்படின்னா ஏன் உங்களுக்குள்ளார அந்த பாகுபாடு இருக்கு? ஏன் நீ வந்து போரா முஸ்லீமை பற்றி நீ இவ்வளோ கேவலமாக நீங்கள் சொல்ல வேண்டும்? சரி, இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த ஆசான் அப்படி சொல்லும் பொழுது வாயில தான் வந்து சொல்லணும் ஆசான், அது வந்து ரொம்ப கத்தி சத்தமாக சொல்லணும் ஆசான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஓன்னு கத்துறீங்க? இன்னும் சொல்லப்போனால் அந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து பொல்யூஷன், அதாவது ஏர் பொல்யூஷன், சவுண்ட் பொல்யூஷன் அப்படின்லாம் ஏற்கனவே கோர்ட்டுகள்லாம் சொல்லியாச்சு. உங்களுடைய இதுலேயும் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் இருக்கணும், மேலே கட்டி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த லவுட் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க? அப்போ நீங்களும் தான் வந்து உங்கள் மத கோட்பாடுகள் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஹராம். ஆனால் லவுட் ஸ்பீக்கர்லாம் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஏன் லவுட் ஸ்பீக்கர் வேணும்னு இது வச்சுருக்கணும்? ஏன் வச்சுக்கணும்? வாயிலே ஆசான்னு சொல்லிட்டு போகலாமே அப்படிங்கிற அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு கோட்பாடை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோட்பாடை பத்தி இன்னொரு பிரிவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விதான் வருது. அதுவும் என்ன சொல்றாங்க, காஃபிர் அப்படின்னு, அதாவது குஃபார் அப்படின்னு வந்து அதுல வந்து அவர் சொல்றார். குஃபார் அப்படின்னா காஃபிர் குஃபார் எல்லாமே ஒண்ணுதான், அது கிராமட்டிக்கல் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த குஃபார்னா நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்ப காஃபிர் குஃபார் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சுனாலே இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஏற்கனவே ஜிஹாத், யாரு மேல ஜிஹாத் பண்ணணும் அப்படிங்கறது இவங்க அடிப்படை கோட்பாடா வச்சிருக்காங்க. காஃபிர்கள் மேல ஜிஹாத்தை நீங்க பண்ணணும், இதுதானே சொல்றது அவங்களுடைய இதா இருக்கிறது. அப்ப இவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி எங்களுடைய கருத்துக்களை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கக்கூடாது, நாங்க இந்த ஒரு கருத்து மட்டும்தான் இருக்கணும். அப்ப நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பிரிவு இருக்கு. அதாவது இப்போ வந்து சியா இருக்கு, சுன்னி இருக்கு, அகமதியா இருக்கு, அப்புறம் இந்த போரா இருக்கு. அப்போ சுன்னிலேயே இன்னும் பல பிரிவுகள் இன்னும் அதுலேயும் நிறைய இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாத்துலையும் என்னன்னா ஏன் கோட்பாடு தான் சரி, ஏன் கோட்பாடு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல தான் வந்து எக்கச்சக்க பேர் வந்து இன்னைக்கு வந்து அதனால வந்து செத்து போயிருக்காங்க. ஒருத்தர் வெட்டிக்கிறது, வெடிகுண்டு வைக்கிறது, சியாக்கு ஆகாது, சுன்னிக்கு ஆகாது, சியா நாடு சுன்னி நாடுக்கு பிரச்சனை, இது எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கூட இன்னொரு வீடியோவை நான் பார்த்தேன், அஷீராவும் அனாச்சாரமும் அப்படின்னு ஒரு வீடியோ, ஒரு மௌலி பேசியிருக்கிற ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அதுல பேசும் பொழுது அதாவது துக்கம் என்பது அனுஷ்டிக்க வேண்டியது 3 நாள் தான் துக்கம் அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மொஹரமெல்லாம் வந்து கொண்டாடவே கூடாது, மொஹரம் கொண்டாடுவதெல்லாம் தப்பு. இப்ப ஏற்கனவே கொஞ்சம் பேருக்கு நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த தௌஹீத் ஜமாத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்புனாங்க, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ன, தர்காவை ஒழிக்க வேண்டும், தர்கா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், இன்னொரு அவங்களுடைய பிரிவுகளுக்குள்ளாரையே இன்னொரு வழியில நீ கடைபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அவன் வந்து கடைபிடிக்க கூடாது, இதுதான் சரி அப்படின்னா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குழுவும் ஒரு செட் ஆஃப் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்துக்கொண்டு இதை செய் அதை செய், இதுதான் மத கடமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வழி நடத்துகிறார்களா? இதுதான் நமக்கு வந்து நம்மகிட்ட எழுதக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இது உங்களால சகிச்சுக்க முடியலையேங்கிற நான். எதுக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தணும் தௌஹீத் ஜமாத்? சொல்லுங்க. தர்கா இருக்கு, அவங்களுடைய வழிபாடு பண்றாங்க. உங்களால தர்காவை ஏத்துக்க முடியலன்னா நீங்க உங்களுடைய வழிபாட்டு முறையை நீங்க கடைபிடிச்சிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நான் போய் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தணும், அதுல வந்து தர்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தர்காக்கெல்லாம் நீங்க வந்து இன்டு மார்க்கெல்லாம் போட்டு ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நீங்க நடத்துறீங்க? அதையே வெறித்தனமா அப்படி பேசி அது இருக்கவே கூடாதுன்னு ஓன்னு அலறி கண்டு பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடியோக்கள் அந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு சமயத்துல அந்த வீடியோக்கள்லாம் பார்ப்போம். அதற்காக இளைஞர்களே ஓரணியில் இணைவோம் முஸ்லீம் இளைஞர்களே அப்படின்னு அறைகோல் விடுத்த ஜைனுல் அப்தீன் வீடியோ எல்லாமே நிறைய இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் இன்னைக்கு கிளம்பியிருக்கான். இது மாதிரி கிளம்பி இப்ப என்ன அப்படின்னா போரா முஸ்லீமுக்கெல்லாம் வந்து அவங்கள காஃபர். இப்ப பாருங்க, மொஹரம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மௌல்வியினுடைய அந்த வீடியோல கடைசியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஈரான் அந்த சண்டையை பத்தி அதில் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது ஈரானை வந்து நம்ம ஆதரிக்கணும். ஏன் அப்படி ஆதரிக்கணும்னா இஸ்ரேலை இன்னைக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க பாருங்க,
அவன் வந்து ஈரான் வந்து ஷியா முஸ்லீம், ஷியா துலுக்கன். அதனால ஷியா துலுக்கன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சமய ரீதியாக நம்மளால வந்து ஆதரிக்க முடியாது, ஆனா அரசியல் ரீதியாக ஆதரிக்கணும். இந்த 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே ஒத்து போக போறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அங்க சொல்லுகிறான். அடுத்தது, காமன் எதிரி ஒரு ஆள் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா அவனை எதிர்க்கணும். இந்த 2ம் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துல இருந்து. அதுக்கடுத்து இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் தான் எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னா, இப்ப தமிழகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நாகூர் தர்காவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் போவது அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். பல தர்காக்கள்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு, அந்த லேண்டு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிறுகொழிப்பு மாநாடு போன்றவைகள் தான் இதற்கு காரணம். அப்ப இன்னைக்கு தர்கா இந்த கலாச்சாரமே இருக்கக்கூடாது, இதை முழுவதுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று, ஏன்னா என்னது மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலைமை. இன்னும் கூட இப்ப அந்த ஆர்காடு நவாப் இப்போ ஒரு ஸ்ரீ டிவியில கூட அந்த விஷயத்தை பத்தி நம்ம விரிவாக பேசுறோம். ட்ரிப்ளிகன் இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து மாற்றங்கள் எல்லாம் செய்தார், தர்கால மாற்றங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க, இதுதான் இருக்கணும்னு சொல்றாங்க அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அதை பார்த்தோம். அப்ப இது மாதிரியான கருத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த பயங்கரவாதம் இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறதுக்கு அடிப்படையாக அமைகிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு வந்து தெரிகிறது. அப்ப நம்ம இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இதுல சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான், இமாம் வந்து அவங்க இமாம தான் எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இமாம் வந்து பெண்களை கூப்பிட்டாருன்னா அந்த பெண்கள் அவங்களுக்கு சொந்தமா அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுல அவர் பேசுறது நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெண்களை வந்து எந்த மாதிரி வச்சிருக்காங்க, இது ஒரு பெண் அடிமைத்தனமா தெரியலையா அப்படி ஒருவங்க பேசுறது? அப்போ ஒரு பெண்ணை வந்து போக பொருளாக, வெறும் அதற்கு மட்டுமான ஒரு பொருளாக பார்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்துல, அப்ப அந்த பெண்களை வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில பேசுறாங்கன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்கள் போகரா கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய அந்த துலுக்க பெண்களை மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இதெல்லாம் கேரக்டர் அசாசினேஷனா இல்லையா? அப்போ ஒரு பிரிவு மேல இன்னொரு பிரிவிற்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நம்ம எந்த விதத்துல எல்லாம் காட்டுகிறார்கள் என்பதை தான் இது காட்டுகிறது. ஏற்கனவே இந்த போகரா கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய நிலங்களை எல்லாம் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லி இவர்களெல்லாம் அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருந்திருக்கிறது. இதுல இருந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது பிரதமர் நரேந்திர மோடி என்பதால் அவர் நரேந்திர மோடிக்கு அவர்கள் எல்லாம் நன்றி பாராட்டிய செய்திகள் எல்லாம் கூட நம்ம சமீபத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சக முஸ்லீம், இவங்க எல்லாருமே ஒரே துலுக்க ஃபேமிலி குரூப்புக்குள்ளார வரவங்க தானே. அப்போ ஒரு பிரிவை இன்னொரு பிரிவால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது போன்ற சண்டை சச்சரவுகள், இதனால வெடிகுண்டு வெடிப்புகள் பாகிஸ்தான்ல நம்ம பார்க்கிறோம். சியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் கொள்வதும், சுன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் கொள்வதும், அங்க ஈஸியா அந்த மாஸ்கில் எல்லாம் வெடிகுண்டு வைப்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போல இவர்களுக்குள்ளாரே இவர்களால சகித்துக் கொள்ள முடியலை அப்படின்னா இவர்கள் எப்படி வந்து அடுத்த மதத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி அடுத்த மதத்தை இவர்கள் சகித்துக் கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு இயல்பாகவே வருகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு பிரிவுகளுக்குள்ளாரையே அவங்களுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய இதாக இருந்தாலும் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள் உள்ளவர்கள் பேசுபவர்கள் மீது நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும். அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போய் கொண்டிருக்கிறது. இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு கூட அவரை பத்தி நான் படிக்கும் பொழுது, அந்த வீடியோவில் பேசினவனை பத்தி படிக்கும் பொழுது நான் பார்த்தேன். அதனால இந்த மாதிரியான போக்கு என்பது இன்னைக்கு ஆபத்தை கொண்டு சேர்க்கும். அதனால உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே இதே போன்ற ஒரு வெறுப்பு பேச்சை நம்ம சமீபத்துல பார்த்தோம். கம்பத்துல இருந்து ஒரு மௌல்வி இதே போல ஒரு உஸ்தாத், அவனும் இது போன்ற ஒரு வெறுப்பு பேச்சை தான் பேசினான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்தியாவை யாரும் படையெடுக்கவில்லை, யாராவது உண்மையாகவே இந்தியாவை படையெடுத்தார்களா, இஸ்லாமிய நாடாக அது மாறியதா, உடனடியாக அது இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும். இது போன்ற இந்த மாதிரியான பேச்சுக்களை இல்லாதிருக்கும். அது வரும்பொழுது அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு செய்யுமா என்பதே நம் கேள்வி. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.